ராம் நாராயண ராம். இன்றைய காலகட்டத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதே முக்கியம். மக்களின், குறிப்பாக பிள்ளைகளின் மனதை தியானம், மெடிடேஷன் போன்ற உயர்ந்த செயல்களில் ஈடுபடச் செய்ய சமூக ஊடகத்தின் அர்த்தமற்ற விஷயங்களில் அல்ல. இன்று பிள்ளைகள் சமூக ஊடகங்களில் என்னென்னவோ பார்த்து தங்கள் நேரத்தை வீணடிக்கின்றனர். அதனால் நாம் அவர்களின் மனதை ராம் நாராயண ராம் என்ற பரமநாமத்தில் ஈர்க்கச் செய்ய வேண்டும். இதனால் அவர்களது வாழ்க்கை சிறக்க வாய்ப்பு உருவாகும். ஒவ்வொருவருள்ளும் மனம் இருக்கிறது. அதில் தினமும் 50,000 சிந்தனைகள் நிகழ்கின்றன. அப்படி இருக்க நாம் ஏன் நமக்கே பகைவராக இருக்கின்றோம்? ஏன் நாம் நம்மை தவறான பாதையில், தீய வழியில் அழைத்துச் செல்கின்றோம்? நாம் அனைவரும் நம்மை நாமே நம்முடைய மனத்தின் ராஜாக்கள். ஒரு ராஜா எப்போதாவது தவறாக செயல்படுவானா? இது கேட்பதில் கூட வெட்கம்தான். உண்மையான ராஜா தவறை அறிந்து செய்து கொள்வது இல்லை. ஒரு தந்தை தனது மகனைப் பற்றி தவறான முடிவெடுப்பாரா? ஒருபோதும் இல்லை. தந்தை தானாகவே மதுவை குடிக்கலாம், புகையை பிடிக்கலாம், ஆனால் அவ்வளவுதான். அவன் தனது மகனை இவை செய்வதை ஒருபோதும் விரும்ப மாட்டான். பிள்ளை விஷயத்தில் அவனுக்கு புரிதல் இருக்கின்றது என்றால் அதே புரிதல் அவனுக்கே ஏன் இல்லாது போய்விடுகிறது? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் நம்முடைய விவேகம் அல்லது புத்தியின் சொற்களை ஏன் கேட்கவில்லை? நாம் அனைவரும் நம்முடைய விவேகத்தின் சொல்லை கேட்க வேண்டும். ஏனெனில் அதுவே நம்முடைய அல்லாஹ், குதா, கடவுள், நம் ஆன்மா, நம் ஈஸ்வரன். அதனுடைய சத்தம் நம்மை வழிநடத்தக்கூடியது. நாம் அதை ஏன் புறக்கணிக்க வேண்டும்? இப்போது சிந்தியுங்கள். ஒரு புதிய பிறந்த குழந்தை. மருத்துவர் அதனை துடைத்து தூய்மையாக்கி தாயின் பக்கத்தில் வைத்துவிட்டார். ஒரு நர்ஸ் வந்து அந்த குழந்தையின் வாயில் வேப்பிலை சாறு சொட்டினாள் என்றால் அந்த குழந்தை அதை ஏற்குமா? ஒருபோதும் இல்லை. அது தன் தலையை அப்பலப்பல விலக்கிவிடும். ஏனெனில் அது கசப்பானது. ஆனால் அதே குழந்தைக்கு தேன் கொடுத்தால் அது உடனே அதை சாப்பிடும். இதுதான் விவேகம். பிறந்த சில நிமிடங்களில் உள்ள குழந்தைக்கும் இந்த உணர்வு இருக்கிறது என்றால் நாம் பெரியவர்கள் அதைவிட அதிகமாக விவேகமுள்ளவர்கள். ஆனால் ஏன் அதை பின்பற்ற மறுக்கின்றோம்? இந்த விவேகம் மற்றும் சைத்தன்யம் நுண்ணுணர்வு வாழ்க்கையை சரியாக நடத்தும் வழியை நமக்கு காட்டுகிறது. இது நம்மை தவறு செய்யும்போது எச்சரிக்கிறது. இது நம்முடைய முழுமையான வளர்ச்சிக்கும் உதவுகிறது. நீங்கள் உங்கள் மனத்தில் உள்ள விவேகம் மற்றும் சைத்தன்யத்தின் குரலை கேட்டால் உங்கள் உள்ளுணர்வில் உண்மையான ஞானம் தோன்றும். உண்மை ஞானம் வந்தால் வெற்றியின் உண்மை பாதை உங்கள் கண்கள் முன்னால் வெளிப்படும். அந்த வழியில் நடந்தால் நீங்கள் நினைத்த எல்லாமே கிடைக்கும். வானம் இயற்கையை உருவாக்கியது. இயற்கையிலிருந்தே இந்த பிரபஞ்சம் தோன்றியது. அதிலிருந்துதான் நாம் எல்லோரும் தோன்றினோம். இது அனைத்தும் ஒன்றோடொன்று தொடர்புடையது. அதிலிருந்துதான் நமக்கு தேவையான சக்தி, நம் சைத்தன்யம், நம் விவேகம் உருவாகின்றன. ஒரு மனிதன் என்ன செய்தாலும் அது சரியா தவறா என்பதை நம்முடைய விவேகம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அந்த விவேகமே நம்முடைய உண்மை மனம். அது எப்போதும் நம்மை வழிநடத்துகிறது. நாம் தவறு செய்ய நினைக்கும் தருணத்தில் அது எச்சரிக்கிறது. இது தவறு, இதை செய்யக்கூடாது என. ராம் நாராயண ராம் என்பது ஒரு பீஜ மந்திரம். அது உங்கள் வாழ்க்கையில் அர்த்தமுள்ள மாற்றத்தை ஏற்படுத்தும். இதுவரை லட்சக்கணக்கானவர்கள் இந்த நாமத்தில் இணைந்து தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தியுள்ளனர். வாழ்க்கையின் உண்மை அர்த்தத்தை புரிந்து கொண்டுள்ளனர். அதுபோல நீங்கள் ஏன் தாமதிக்க வேண்டும்? எப்போது நேரம் கிடைக்கின்றதோ ராம் நாராயண ராம் ஜபத்தைச் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையை புனிதமாக மாற்றுங்கள். இன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சரியான பாதையில் நகர்த்தத் தொடங்கினால் உங்கள் எதிர்கால சந்ததியினர் தானாகவே நல்ல பாதையில் பயணிப்பார்கள்.